குருஜி, ஏன் உலகத்தில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், கூட்டமாக ஆயிரக்கணக்கான பேர் ஏழைகளாக இருக்காங்க? ஏன் எல்லாருமே பணக்காரன் ஆகிறதில்ல? இல்லை எல்லாருமே ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில பேர் மட்டும் பெரிய காசு வச்சுருக்கான், ஒருத்தன் பேர் கொஞ்சம் காசு வச்சுருக்கான், ஒருத்தன் பேர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கான், இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டமாக பார்த்தா காசே இல்லாமல் இருக்காங்க. ஏன் இப்படி இருக்குது சார்? உலகத்தில் மனுஷங்க மட்டும் இல்லை, நீங்கள் எந்த உயிரினத்தை எடுத்து பார்த்தாலும் ஒன்று மாதிரி ஒன்று இருக்காதுங்க. எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு யுனிக்னஸ் இருக்குது. ஒரு மரம் மாதிரி இன்னொரு மரம் இருக்காது, ஒரு செடி மாதிரி இன்னொரு செடி இருக்காது. ஒரு மரத்துக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்குது, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்காது. வேப்பமர கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 வேப்பமரம் இருக்குன்னா எதுவும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே வேறுபடும். இதுதான் இயற்கையோட ஒரு அழகு. எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டால் போர் அடிக்கும்ல. ஒரே மாதிரி அவ்வளோ பேரும் பணக்காரனாக இருந்துட்டா அப்போ எவன் வேலை செய்கிறது, அப்போ எவன் கீழே இருக்கிறது? அப்படியெல்லாம் இயற்கையில் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஏன் ஒருத்தன் மட்டும் உச்ச கட்டத்தை அடைஞ்சு அவனுக்கு செல்வம் அபரிதமாக வந்துச்சு, ஏன் ஒருத்தனுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டு மந்தை மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, ஏழைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை அவர்கள் பார்க்கவில்லை. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, அன்பை கொடுத்துருக்கிறாரு, புகழை கொடுத்துருக்கிறாரு, பேரை கொடுத்துருக்கிறாரு. ஏன் அது அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவன் தன்னை பார்க்கவில்லை, சமுதாயத்தை பார்க்கிறான். இந்த ஆட்டு மந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுது, கூட்டமாக எல்லாம் ஒரே வேலையை செய்ய பார்க்குறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இப்போ நீங்கள் அவரை மாதிரி ஆகணும்னு பார்க்குறீங்க, அவர் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மாதிரி ஆகணும்னு பார்க்குறீங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க சார். நான் அவரை மாதிரி ஆகணும்னா கடவுள் என்னை அவராகவே படைச்சிருக்கலாமே, ஏன் நான் நானாக இருக்கிறேன், ஏன் என்னை இப்படி படைச்சாரு? உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கையா, அதை நீ பார்க்க தவறிட்டீங்க. இந்த கூட்டமாக இருக்கிற மக்கள் ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் ஒரே மாதிரி எதையோ ஒன்றை செய்யணும்னு பார்க்குறாங்க. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு நல்லா கிடைக்குது, இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்குது உலகத்தில் அப்படின்னா எல்லாரும் இன்ஜினியரிங்க்கு ஓடுறாங்க. அப்போ ஆட்டு மந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறான். எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு இதை செய்கிறோம்? என்னுடைய தனித்தன்மை இதுதானா, நான் இதுக்கு தான் பிறந்திருக்கிறேனா, இன்ஜினியர் ஆகிறதுக்கு தான் நான் பார்க்குறதில்ல. வேலை கிடைக்குது, வருமானம் வரும், எல்லாரும் சொல்கிறாங்க, நான் போய் அந்த வேலையை பண்ணுறேன். இப்போ நீங்கள் நம்ம ஆட்டு மந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டோம். நாளைக்கு டாக்டரு எல்லா பக்கமும் டாக்டர் ஆனால் பெரிய சம்பாதிக்கலாம் அப்படின்னா எல்லாரும் டாக்டருக்கு போய் சேர்றீங்க. இதுதான் என்னுடைய தனித்தன்மையா, எனக்கு இதுதான் வேணுமா, இறைவன் என்னை இதுக்காகத்தான் படைத்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அது அங்கே தான் அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிற வரம் என்னன்னு பார்க்கறதில்ல, பணம் எதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பின்னாடி போனதுனால அவ்வளவு பேரும் ஏழையாயிட்டாங்க. நீங்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை கோடீஸ்வரன் ஆனவனெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போனவனெல்லாம் அவனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் சார். அதில் அவன் வளர்ந்து போயிருப்பான். அவன் படைக்கப்பட்டது அதுக்காகத்தான். இப்போ ஒரு பாடகர் இன்றைக்கி இருக்கார், ராக் ஸ்டார், உலகத்திலேயே கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவர் பிறந்ததே பாடுறதுக்கு தான். அவர் காலேஜுக்கெல்லாம் போகல, அவர் இன்ஜினியரிங்லாம் போகல, அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் பிறந்தது பாடுறதுக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதில் போயிட்டார், ராக் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், இப்போது டெண்டுல்கர் மிகப்பெரிய கிரிக்கெட்டில் உச்சக்கட்டத்தை அடைந்தார். 10ஆம் கிளாஸ் கூட படிக்கல சார், அவர் காலேஜுக்கு போகல, இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கல, நான் போய் பெரிய பெரிய MBA பண்ணணும்னு நினைக்கல. அவருக்கு இறைவன் கிரிக்கெட்டுங்கிற ஒரு தனித்தன்மையை கொடுத்தார், அதை பிடிச்சிட்டார், அதில் போயிட்டார், உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டார். இப்போ நான் ஏன் அப்படி ஆகலை, நான் ஏன் அப்படி ஆகலைன்னா நம்ம ஆட்டு மந்த கூட்டத்தில் போயிட்டோம். அங்கே தான் பிரச்சனை. அதாவது ஒவ்வொருவருக்கும் இயற்கையில் தனித்தன்மையான சக்தி ஒன்று இருக்கிறது. அதை முதல்ல நாம் பார்க்கணும். சமுதாயத்தை பார்க்கக்கூடாது.
பணத்துக்காக எது பின்னாடியும் போகக்கூடாது. இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிற வரம் என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம் என்று அழைக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எங்கள் அப்பா பெரிய ஹோட்டல் அதிபராக இருந்தார்னா நானும் ஹோட்டலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய சுதர்மம் அது, அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. எனக்கு வேறு வரம் கொடுத்துருக்கிறார். நான் அது பின்னாடி போனால் நான் உச்சத்தை அடையலாம். ஸோ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ தான் உலகம் ஒரு ஹார்மோனியஸாக இருக்கும். எல்லாம் ஒரே வேலையை செய்யக்கூடாதுன்னு கடவுள் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாம் ஒரே வேலையை செய்ய பார்க்குறோம். அங்கே தான் மாட்டிக்கிட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே தான் அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் வர்றதுக்கு காரணமே. இதுக்கு காரணம் நம்ம தான், இறைவன் கிடையாது. உங்களுக்குன்னு என்ன இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும்னு பார்க்குறீங்க. பணத்தை முன் உதாரணமாக வச்சு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எனக்கு என்ன சொதர்மம், எனக்கு என்ன இறைவன் வரம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதை தேடி பணம் தானாக வரும். நீங்கள் பணத்தை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. செல்வத்தை தேடியோ, புகழை தேடியோ, பேரை தேடியோ, பவரை தேடியோ போக தேவையில்லை. உங்களுடைய வரம் என்னன்னு பாருங்கள். உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது என்னன்னு பாருங்கள். அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதையெல்லாம் வகுப்பில் கற்றுத்தரோம். தாரணா என்ற ஒரு வகுப்பில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கே எங்கே தடை இருக்கிறது, அதை எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த வரம் தெரியும், பாதை தெரியும். அதில் பிடிச்சி போனீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்.